ஆன்வெஸ்லி அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்காக மீண்டுமா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கிருபையாய் சுகபல ஜீவனை கொடுத்து பாதுகாத்து விதமாக நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே விசேஷமாக ஆண்டவரே, புதிதாக முதன்முறையாக இந்த சபைக்கு நீர் கூட்டிக் கொண்டு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, உம்முடைய நோக்கம் பெரியதாப்பா. ஆண்டவரே, நீர் மாறாதவர். ஆண்டவரே, நீர் அழைத்தவர், உண்மையுள்ளவராக இருக்கிறக்காய் ஸ்தோத்திரப்பா. அவருடைய வாழ்க்கையில இந்த நாள் முதல் ஆண்டவரே, உமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக விளங்க முடியாக நீர் அவர்களை பயன்படுத்த முடியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அவர்கள் வந்து உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, விசேஷமாக பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அவர்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, அவர்களை நீர் உமக்கான பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். திருமண ஆண்டை நினைவு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வருஷமும் நீர் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த வரக்கூடிய வருஷம் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக, கர்த்தருக்குள் தங்களை பலப்படுத்துகிற வாழ்க்கையாக, கர்த்தருக்கென வாழுகிற வாழ்க்கையாக நீர் அவர்களை ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தங்களுக்கு மட்டுமல்ல, தங்களை சார்ந்த ஒவ்வொருவருக்கும், தங்கள் குடும்பத்தாருக்கும், தாங்கள் வேலை செய்கிற ஸ்தாபனத்துக்கும், ஆண்டவரே, விசேஷமாக உம்முடைய சபைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை நிரப்பி கர்த்தருக்கென தங்களை அவர்களை உத்தமராக நிறுத்தும்படியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகலத்தையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். துதிக்கிழமையெல்லாம் முக்கிய செலுத்துறோம். இயேசு நாமத்தினாலே கேட்கும் பரம தகப்பனே, ஆமென். எல்லாரும் அமர்பியா கேட்கிறோம். புதிதாக வந்தவர்கள் உங்களை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிற அந்த அட்டவணையிலே, கொடுக்கப்பட்ட அந்த அட்டவணையிலே 2 பகுதிகள் உண்டு. அதில் ஒன்றிலே ஆராதனுடைய விவரங்கள் இருக்கும். இன்னொன்றிலே உங்களுடைய ஒரு பகுதியை எடுத்து நீங்கள் எல்டர்ஸ் லீடர்ஸ் யாரிடம் கொடுத்தால் உங்களை தொடர்பு கொள்வதற்கு வசதியாக இருக்கும். தொடர்ந்து வந்து இந்த அன்பின் ஐக்கியத்திலே பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் காணிக்கை சேகரிக்கப்படும். On the wings of a snow white dove, he sends his pure sweet love, a sign from above. On the wings of a dove, on the wings of a snow white dove, he sends his pure sweet love, a sign from above. On the wings of a dove, when trouble surrounds us, when evils come, the body grows weak, the spirit grows numb. When these things beset us, he doesn't forget us. He sends down his love on the wings of a dove, on the wings of a snow white dove. He sends his pure sweet love, a sign from above. On the wings of a dove, when Noah had drifted on the flood many days, he searched for land in various ways. Troubles he had some, he wasn't forgotten. He sent him his love on the wings of a dove, on the wings of a snow white dove. He sends his pure sweet love, a sign from above. On the wings of a dove. எட்டை காணிக்கைக்காக விஜய் அவர்கள் ஜெபத்தில் நம்ம நடத்துவாங்க.
எங்களை எதுமா நேசிக்கிற பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் நீங்கள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களுக்கு சுக பல ஜீவனை கொடுத்து சுவாமி, இந்த பணத்தெல்லாம் சம்பாதிக்க கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களுக்கு பலனா இருந்தீங்க ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு வழிகாட்டியா இருந்தீங்க சுவாமி. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சகலமும் உம்முடையதா இருக்க ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் நீங்க தேவனா இருக்கீங்க சுவாமி. நீர் கொடுத்ததுல இருந்து கொஞ்சத்தை உங்ககிட்ட மறுபடியும் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இதையும் எங்களையும் கர்த்தர் நீங்க அங்கீகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை எங்கெங்கெல்லாம் போதும் சுவாமி, உங்களுடைய வார்த்தை கர்த்தாவே பரவும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கஷ்டப்படுறவங்களுக்காகவும் வேலை இல்லாதவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். விசாக்கா அலையிறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நல்ல வேலையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில இருக்க ஒவ்வொரு மேலும் இது கிருபையான கரம் இருக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ள தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு சாமி நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரான்சிஸ் மைக் உங்க முன்னாடி போடுங்க. இப்பொழுதும் ஏற்கனவே அறிவித்தபடி நம்மத்தில் ஆங்கிலிக்கன் சபை அங்கமாக இருக்கும் சர் குரூஸ் தேவ் பிரசாத் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். தன் கண் பார்வையை ஒரே இரவில் இழந்தவர், ஹோட்டலில் மேனேஜராக இருந்தவர். கண் பார்வை இறந்த பிற்பாடு தேவன் தம்மை எவ்விதம் அதன் பெண் வழிநடத்தி டெலிவரன்ஸ் த்ரூ டெலிஷியஸ் என்ற ஆங்கில புத்தகத்தை எழுத கிருபை செய்தார் என்பதனை ஒரு சாட்சியாக நம்மத்திலே சொல்ல இருக்கிறார்கள். மட்டுமல்ல, அவர் எழுதின புத்தகங்களும் பின்பாக விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஒரு புத்தகத்தின் நூலை 25 அதை வாங்கி அவருடைய எளிமையான அந்த வாழ்வை உதவி செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது தன் சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். Praise God. Blessed be your name, Jesus. Thank you, Pastor ஐயா. கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றுக் கொண்டிருக்கும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குட் மார்னிங். நான் இங்கு என்னை பற்றி பேச வரவில்லை. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறிவிட்டு நான் தட்டாமலே பல அற்புத கதவுகளை திறந்து கொண்டிருக்கும் எமது கர்த்தரின் அற்புதங்களை பற்றி பேச வந்துள்ளேன். ஆண்டவர் நம்மை எப்போது அழைக்கப் போகிறார், எங்கு அழைக்கப் போகிறார் என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் எப்போது அழைத்தாலும் இது ஆண்டவர் தான் அழைக்கிறார், அவருக்கு நான் முழுமையாக என்னை ஒப்படைக்கிறேன் என்று கூறும் பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். இருந்தால்தான் கடவுளின் முழு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். இதற்கு சாட்சியாக உள்ளது நான் சொல்லப்போவது. 4 வருடங்களுக்கு முன்பு நான் இதே யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தேன். I was a regional financial controller for the entire Middle East and Africa for a huge hotel, 5-star hotel organization. 13,000 தொழிலாளர்களை, எம்ப்ளாயிகளை வைத்து நடத்திய அந்த கம்பெனியில் நான் ரீஜனல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக இருந்தேன். என்னிடம் உத்தியோகம் இருந்தது, பணம் இருந்தது, பொருள் இருந்தது, மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது.